திரௌபதி தர்மராஜா திரௌபதி அம்மன் பூக்கரக பல்லாக்கு விழா இன்று இரவு நடைபெறுகிறது. பக்தர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என கோவில் நிர்வாகம் சார்பில் அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விடிய விடிய நடைபெற இருக்கும் ஸ்ரீ திரௌபதி தர்மராஜா திரௌபதி அம்மன் பூக்கரக பல்லாக்கு விழா இன்று இரவு நடைபெறுகிறது. கடந்த 4ஆம் தேதி அன்று பச்சை கரகம் நடைபெற்றது. நேற்று 5ஆம் தேதி அன்று திகழர்பேட்டை எல்லம்மா கோவிலில் இருந்து தேர்பேட்டை வரை மாவிளக்கு ஊர்வலம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று ஒரே இடத்தில் 40 வாகனங்களில் அலங்கரிக்கப்பட்ட தெய்வங்களை 3 மாநில பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்ய வழிபாடு. ஓசூரில் பழமை வாய்ந்த திரௌபதி தர்மராஜா திருக்கோவிலில் பூக்கரக விழா பல்லாக்கு விழா விடிய விடிய நடைபெறுகிறது. இன்று இரவு திருவிழாவை முன்னிட்டு கிராம தெய்வங்கள் பல்லாக்கு திருவிழாவில் 40க்கும் மேற்பட்ட அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் கிராம தெய்வங்கள் ஓசூரில் முக்கிய வீதிகளான ராயக்கோட்டை சாலை, மகாத்மா காந்தி சாலை, நேதாஜி சாலை, தாலுகா அலுவலர் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக செல்கிறது. அப்போது பாரம்பரிய கிராமிய நடனங்கள், காளியாட்டம், கரகாட்டம், சண்டை மேளம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த பல்லாக்கு ஊர்வலத்தில் பர்வதர்சினி ஸ்ரீ ராமலிங்கேஸ்வர சுவாமி பல்லாக்கு, ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர், மருதாம்பிகை, காளிகம்பா, விநாயகர், முருகர், கோட்டை மாரியம்மன், சின்னக்கோட்டை மாரியம்மன், முத்து மாரியம்மன், மாரியம்மன், கருப்புசாமி, முனீஸ்வரர், மாசாணியம்மன் என 40க்கும் மேற்பட்ட பல்லாக்கு கிராம தெய்வங்களை அலங்கரித்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த நிகழ்வானது மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும், ஓசூரில் பொருளாதாரம் பெருக வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும் என தெய்வங்களை வணங்கி ஊர்வலமாக எடுத்துச் செல்கின்றனர். இந்த திருவிழாவை முன்னிட்டு தேர்பேட்டை தர்மராஜ கோவிலில் வி. கிருஷ்ணன் பாடகர் ஆசான் தலைமையில் பக்தி பாடல்கள் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து ஓசூர் பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த இன்னிசை கச்சேரி நிகழ்ச்சிகள் விடிய விடிய திருமலா திருப்பதி ஆசான் குழுவினர்கள் பக்தி பாடல்கள் மற்றும் கானா பாடல்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மொழிகளில் திரைப்பட பாடல்கள் பாடி பொதுமக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றனர். மேலும் தேர்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள தர்மராஜா கோவிலில் தொடங்கி பூக்கரக ஊர்வலமானது இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் வாசுதேவன் தலைமையில் மீது பூக்கரகத்தை சுமந்தவாறு ஆடி தீமிதித்து பக்தர்களை உற்சாகப்படுத்தும் நிகழ்வும் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடனும் செலுத்துவார்கள். அதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்யப்படும் எனவும் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு நீர்மோர் அன்னதானம் விடிய விடிய வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு உள்ளிட்ட 3 மாநில பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் இரவு மற்றும் அதிகாலை பொழுதிலேயே கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் நடைபெறும். கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை உத்தரவின் பெயரில் ஓசூர் ASP மேற்பார்வையில் ஓசூர் நகர காவல் ஆய்வாளர் நாகராஜன் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.